பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம். இங்கே பாண்டியனோட வீடு தேடி போலீஸ் வந்து சொன்னதுக்கப்புறமா தான் ராஜியோட நகை காணாமல் போயிருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே கதிர் கிடையாது, கண்ணன் தான் அப்படின்ற உண்மை பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. இங்கே போலீஸ் கதிர்கிட்ட கண்ணனை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணன் கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டோம். நீங்கள் வந்து உங்கள் நகை எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொண்டு போன பணத்தை அந்த கண்ணன் செலவு செஞ்சுட்டானா, நகையாவது கிடச்சிதேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. இதை கேட்ட கதிரும், சார் நீங்கள் கிளம்புங்க, நான் நாளைக்கு ராஜியை கூட்டிகிட்டு வந்து நகையெல்லாம் பார்த்து எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு கதிரை தேடி போலீஸ் வந்திருக்காங்கன்னு பார்த்து சக்திவேல், முத்துவேல், குமார்னு எல்லாருமே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. இங்கே சக்திவேல் சொல்கிறாரு, பார்த்தீங்களான்னு அந்த கதிரை தேடி மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கதிர் ரொம்ப நல்லவன்னு அந்த பாண்டியன் எப்பயுமே சப்போர்ட் பண்ணி பேசுவார், தான் பசங்களை விட்டு கொடுக்காம நடந்துப்பார். ஆனால் இப்போ பாருங்க, அந்த கதிர் மறுபடியும் என்ன தப்பு செஞ்சானோ தெரியல, போலீஸ் வீடு தேடியில வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ் சொல்ல வந்ததை சொல்லிட்டு அங்கே பாண்டியன் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. என்னென்ன வந்த போலீஸு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் என்னவோ கதிர் பெரிய தப்பு பண்ணியிருப்பான், அவனை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தேனே, ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே குமாரும், ஆமாப்பா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, அவங்கக்குள்ளேயே பேசிக்கிறாங்களே, ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே முத்துவேலும், அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை கவனித்து நமக்கு என்ன கிடைக்க போகுது சக்திவேலு, வா நம்ம மில்லுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றாவே கிளம்புவானே, முதல்ல வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முத்துவேலை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து சக்திவேல் வீட்டுக்குள்ளே வந்த பாண்டியன் ரொம்ப கோவமாக ராஜிக்கிட்ட கேட்குறாரு, இங்கே என்னப்பா நடக்குது, எந்த விஷயமும் நீங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லவே மாட்டிங்களா, அப்போ பெரியவங்க நாங்கள் இருந்து என்னப்பா பிரயோஜனம், அதை எப்படி பார்க்க அந்த உன்னுடைய நகை அந்த கண்ணன் எடுத்தான் எப்படி அவங்கிட்ட போச்சு அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. உடனே இங்கே ராஜி வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும் போது கதிர் சொல்கிறாரு, இரு ராஜி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இந்த ராஜி நகை பணம் எடுத்துகிட்டு வந்தது எனக்கு தெரியாது, கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் அந்த பையன் வெளியிலேயே வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம், அந்த கண்ணன்றவன் எங்களுக்கு தெரிஞ்சவன் தான், ஆனால் அவன் நகை எடுப்பான்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எங்களை ஏமாற்றி ராஜி கொண்டு வந்த பணம் நகைன்னு எல்லாமே இருந்த பையை எடுத்துகிட்டு போயிட்டான்ப்பா, அந்த சமயம் என்ன செய்யனே தெரியல, அவனை எப்படி கண்டுபிடிக்கணும் புரியாமல் நாங்கள் பாட்டுக்கு கல்யாணம் முடிச்சு இங்கே வந்துட்டோம், நீங்கள் கேள்வி கேட்ட உடனே உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, கல்யாணம் முடிச்சு வந்தப்பவே அந்த சக்திவேல் முன்னாடி முத்துவேல் முன்னாடி இந்த உண்மையை நீ சொல்லியிருந்தா நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டோம்ல, பணத்துக்காக தான் இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை நீ செஞ்சு வச்சியான்னு அந்த முத்துவேல் என்னதான கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குடனே இங்கே ராஜ்யம், இல்லை மாமா இந்த உண்மையை நாங்கள் சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க, இப்போ நகை கிடச்சிருச்சு அதுக்கு காரணம் கண்ணன்னு போலீஸே வந்து சொல்ல போய் தானே உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்தது, அப்போ நாங்கள் சொல்லியிருந்தா கூட எங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு நீங்கள் நம்பாமல் இன்னும் வெளுத்து வாங்கியிருப்பீங்க, அதனால தான் நாங்கள் எதுவுமே சொல்லலை, ஆனால் இப்போ நகையும் கிடச்சிருச்சு, இந்த நகையை எடுத்துகிட்டு போனது அந்த கண்ணன் தான் அப்படின்ற உண்மையும் போலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, சரிம்மா இனியாவது எந்த உண்மையவும் வீட்டில் உள்ள எங்ககிட்ட மறைக்காதீங்க, நகையை போய் முதல்ல அங்கே போலீஸ்கிட்ட போய் வாங்குங்க, வாங்கி உடனே அப்பா அம்மா கிட்ட போய் கொடுத்துரு, அந்த நகை இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. உடனே கதிரும், ஆமா ராஜி நீ தனியாக அங்கே போக வேண்டாம், அந்த குமார் எப்போ பார்த்தாலும் உன்னை ஏதாவது செய்யணும்னு ரொம்பவே கோவமாக இருக்கான், ஏதோ என்னை நீ கல்யாணம் பண்ணதுலேருந்து உன்னை யாரும் அங்கே மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, நகையை போய் நம்ம வாங்குவோம், வாங்கிட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்தே போய் நகையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜியும் ஒத்துக்கிறாங்க. உடனே அங்கே இருந்த மீனா சொல்கிறாங்க, நல்ல வேலை ராஜி நீ உண்மையை சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், கதிர் நீ நல்ல நேரத்தில் இங்கே எங்களுக்கு உதவி செஞ்ச, இந்த ராஜி கோவத்தில் உண்மையை சொல்லியிருந்தா மாமா என்னையும் இங்கே கோமதி அத்தையவும் சும்மா விட்டுருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதிர் சொல்கிறாரு, அது எப்படி அண்ணி எனக்கு தான் தெரியுமே என் அப்பாவோட கோவம் எப்படி இருக்கும்னு, ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலே எங்கள் அப்பா தாங்கிக்க மாட்டாங்க, இதில் என் கல்யாணத்தை என் அம்மா தான் நடத்தி வச்சாங்க, அதுக்கும் காரணம் என்னென்ன பிரச்சனைன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பாக இந்த உண்மை தெரியாத நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா நீ போய் முதல்ல அந்த நகையை வாங்கிட்டு வா, அதை என் அண்ணன்க முன்னாடி கொடுத்து அவங்கள வெளுத்து வாங்கிட்டு வரணும் ராஜி, நீ சும்மா விடக்கூடாது, என் அண்ணன்க 2 பேரும் இதையே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என் பையன் கதிரை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் இந்த நகையை திருப்பி கொடுத்தாதான் அவங்க 2 பேர்த்துக்கும் சரியான பாடம் புகட்ட முடியும் ராஜி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு போகிறாங்க. போலீஸ்கிட்ட போயிட்டு அங்கே நகை என்னென்ன இருக்குது அப்படின்னு ராஜி பார்த்துட்ருக்கு. அப்போ ராஜி சொல்கிறாங்க, என்
என் பணம் எல்லாத்தையும் இந்த கண்ணன் செலவு செஞ்சுட்டான் பாரு கதிர் அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த போலீஸும், நீங்கள் நகையாவது கிடச்சதுன்னே சந்தோஷப்படணும். இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிற இடத்துல நீங்கள் தான் உங்கள் நகையை பத்திரமா வச்சுக்கணுமே தவிர்த்து இப்படி அடுத்தவங்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, இருந்த கோவத்தில் ராஜி சொல்கிறாங்க, இனி என் வழியில் தலையிட்ட கண்ணன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கண்ணன் சொல்கிறாரு, நான் உன்னை சும்மா விட்டதே பெரிய விஷயம். என்னை ஏமாத்திட்டு இந்த கதிரை கல்யாணம் பண்ணனேன்னு எல்லார்கிட்டையும் போய் சொன்னால் நீயும் கதிரும் அவமானப்பட்டு நிற்கணும். அதனால் என் வழியில் நீ தலையிடாத, நான் என் வேலையை தான் பார்க்குறேன் அப்படின்னு கண்ணன் சொல்லும்போது ரொம்ப கோபமாக இருந்த கதிர் கண்ணனை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நகையை எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் எங்களே அவமானப்படுத்துவியா? உன்னால் முடிஞ்சது செய், நான் ராஜிக்கு எப்பயுமே துணையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச நகையை வாங்கிக்கிட்டு ராஜியும் கதிரும் ரொம்ப சந்தோஷமாக வந்துடுறாங்க. அப்போ தான் கதிர் சொல்கிறாரு, பரவாயில்ல, ஏதோ இந்த நகையாவது கிடச்சதே, உன் அப்பா கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துரு, நமக்கு இந்த நகை எதுவுமே வேண்டாம், நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறல்ல, உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிக்கு தர எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது ராஜி சொல்கிறாங்க, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் ஆசைப்பட்ட விஷயத்த எனக்காக செய்யணும்னு நினைக்கிற நீ கண்டிப்பாக என்னை நல்லபடியாக பார்த்துப்ப கதிர். ஆனாலும் இந்த கண்ணனை நம்பி என் வீட்டை விட்டு நான் வெளியில் போயிருக்கக்கூடாது. இந்த கண்ணனால தானே நானும் வீட்டை விட்டு வந்தேன். என்னால் என் அப்பா அம்மானு எல்லாரும் முன்னாடியும் நீ அவமானப்பட்டு நின்ன. நீ மட்டும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலனா நான் இப்போ எந்த நிலைமையில இருந்திருப்பேன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல கதிர். அதனால் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ நான் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக ஒரு மருமகன்ற அந்தஸ்தோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தான். உன் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கல, உன் படிப்பை பற்றியும் யோசிக்கல. அந்த நேரத்தில் உன் அம்மா சொன்னதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் இப்போ எனக்காக நீ செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கதிர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ராஜி. எப்படியோ நகை கிடச்சிருச்சு, இந்த நகையை கொண்டு போய் என் அப்பா கிட்டேயும் சித்தப்பா கிட்டேயும் கொடுக்கணும். இனி கதிரை பற்றி அவங்க யாராவது தப்பாக பேசினா நான் சும்மா விடக்கூடாது. கதிர் எனக்காக என்னென்னலாம் செய்கிறான். என் வீட்டில் என் அப்பா அம்மா வீட்டில் இருந்திருந்தா கூட நான் இம்பிட்டு சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். கதிர் என்னை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் இப்போ எனக்காகவே மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு எனக்காக வேலைக்கு போகிறது என்ன, எனக்காக நான் நினச்ச அந்த நான் சாதிக்கணும்னு நினச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக செஞ்சு கொடுக்குறது என்ன, இதெல்லாம் என் அப்பா சித்தப்பான்னு யாருமே எனக்காக செய்ய மாட்டாங்க. அதனால் கதிர் கூட நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க ராஜி. நகையெல்லாம் வாங்கின கதிரும் ராஜியும் நகையை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. எல்லார் முன்னாடியுமே காமிக்கிறாங்க. உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க, இந்த நகைக்கு ஆசைப்பட்டு உன்னை விரும்புகிறேன்னு சொல்லி ஏமாத்தின அந்த கண்ணனெல்லாம் சும்மா விடவே கூடாது. நல்ல வேலை, என் பையனால் இப்போ நல்லா இருக்க ராஜினி அப்படின்னு சொல்ல, ஆமாத்த, நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்யலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. வீட்டுக்கும் வர முடியாமல் அங்கேயே தான் இருந்திருப்பேன் போல அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, அதான் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடந்துருச்சே, இனி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அது போதாதா அப்படின்னு பேசிட்டு இருக்க. உடனே சாப்பிட வந்த பாண்டியன் இந்த நகையெல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா ராஜி, போலீஸ் சொன்ன மாதிரி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, நகை எல்லாமே இருக்குது, இதை கொண்டு போய் எப்படி அப்பா வீட்டில் தரதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பாண்டியன் சொல்கிறாரு, அது என்னப்பா வீட்டுக்குள்ளே போய் கொடுக்கறது, வெளியில் நின்று தானே நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் நம்மளை ஏளனமாக பார்க்கணும்னு நினச்சி தானே இந்த நகையை உன் பையன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தா மற்றவங்களுக்குலாம் எப்படி பார்த்தா தெரியும் நகையை திருப்பி கொடுத்துட்டோன்னு, அதனால அவங்கள வெளியில் கூப்பிடுவோம், அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வருவாங்க, எல்லாரும் முன்னாடியும் நகையை நீ திருப்பி கொடுத்துருப்பா. கொடுக்குற நகையை எதுக்கு மறைச்சி முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தெரியட்டும் என் பையன் எந்த தப்பும் செய்யலைன்னு. அது மட்டும் இல்லாமல் என் பையனும் நானும் இப்படி எந்த தப்பும் செய்ய மாட்டோன்னு எல்லாருக்குமே தெரியணும்ல, அவங்க நினச்சது தப்புன்னு புரிய வைக்கணும்ப்பா ராஜி அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பாண்டியன் இங்கே கதிரையும் ராஜியவும் கூட்டிகிட்டு வெளியில் போகிறாரு சக்திவேல் முத்துவேலை கூப்பிடுறதுக்காக. வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் ரொம்ப சத்தமாக கூப்பிடுறாரு, சக்திவேலு முத்துவேலு வெளியில் வாங்க, உங்கள் நகை வந்துருச்சு, திருப்பி எடுத்துக்கோங்க, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அங்கே வந்த சக்திவேலும், பார்த்தீங்களான்னு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப திமிராயிருச்சு, நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறான் பாருங்க இந்த பாண்டியன், இவனுக்கெல்லாம் என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. என்ன சொன்னீங்க நீங்கள், என் பையன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு வாய் கூசாமல் பொய் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடி என்ன பேச்சு பேசி அவமானப்படுத்துனீங்க என் குடும்பத்தில் உள்ளவங்கள. இப்போ பாருங்க, போலீஸ் மூலமாக நகையெல்லாம் கிடச்சிருச்சு, இப்போ புரிஞ்சிருச்சா என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு.
ஏன்பா ராஜி, இந்த நகையை எங்கே போய்ப்பா வாங்கின? இந்த நகையை எடுத்தது கண்ணன் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம், கண்ணனை கண்டுபிடிச்சி நகையை திருப்பி வாங்கிட்டாங்க. போலீஸை போய் பார்த்தோம், எங்கள் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பணம் பணம் எல்லாத்தையுமே அந்த கண்ணன் செலவு செஞ்சுட்டானா. அந்த பணத்தையும் நாங்கள் எடுக்கல, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கே வாங்கிட்டு வந்த நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் அப்பத்தா கையில் கொடுக்குறாங்க. அப்பத்தா, நகையெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த நகையில் எந்த நகையவும் நான் எடுக்கவே இல்லை. இந்த நகை எனக்கு வேண்டவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு முத்துவேலை பார்த்து ராஜி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, இங்கே சித்தப்பா பேசுகிறாருன்னா சொத்து மேலே உள்ள ஆசையில் பேசுகிறாரு இந்த நகையை பற்றி. ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி யோசிக்காமல், பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு அதை பற்றி கூட நினைக்காம நகையை கதிர் தான் எடுத்துகிட்டு போனாருன்னு என்ன பேச்சு பேசுனீங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா நகையை எடுத்தது கதிர் இல்லைன்னு? நகை கிடச்ச உடனே அம்புட்டு நகையவும் வந்து திருப்பி கொடுத்துட்டேன். இனி என் புருஷன் கதிரை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை. பணம் நகைன்னு எதையும் எடுத்து நாங்கள் செலவு செய்யவும் இல்லை. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களை பிரிக்கணும்னு நினைக்கவும் செய்யாதீங்க, அவமானப்படுத்தணும்னு நினைக்கவும் செய்யாதீங்க. கதிரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கதிரை நான் கண்டிப்பாக கதிர் என்னை நல்லபடியாக பார்த்துப்பாரு. அந்த நம்பிக்கையில் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு பாண்டியன் மாமா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே சக்திவேலும் சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களான்னு ஏதோ நகையை திருப்பி தந்துட்டாலாம் இந்த ராஜி, அதனால் என்ன பேச்சு பேசுகிறான்னு. இங்கே கிளம்பி போகும்போதே நகையை முதல்ல எதுக்கு எடுத்துகிட்டு போனேன்? நகை பணம் மேலே ஆசை இல்லாமையா நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன்? வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் போகும்போது நகையும்ல சேர்த்து எடுத்துகிட்டு போன ராஜி, இப்போ நகையை கொடுத்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கியா? நாங்கள் இதெல்லாம் நினச்சி அவமானப்பட்டு நிற்க மாட்டோம். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உனக்கு எங்ககிட்ட பேசக்கூட தகுதி இல்லை. இப்போ தான் அந்த கதிர் படிச்சுட்டு இருக்கான், அவன் உன்னை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. கதிரை பற்றி பேசி நம்மளை அவமானப்படுத்துகிறானே இந்த ராஜி. அது மட்டும் இல்லை, இந்த ராஜி மட்டும் இல்லாமல் கோமதியும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு அங்கே போய் கல்யாணம் பண்ணவங்க இங்கே நின்று எதுக்காக பேசணும்? அதான் நகை திருப்பி வந்துருச்சுல, ரொம்ப சந்தோஷம். முதல்ல கிளம்பு. உன் வீட்டு விஷயத்தை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காத. யார் நல்லவங்க யார் தப்பானவங்கன்றதை பற்றி நாங்கள் என்றைக்கும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். உடனே ராஜி சொல்கிறாங்க, கதிரை கல்யாணம் பண்ணிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எந்த நிலமையில் நான் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். அன்னைக்கு நீங்கள் கதிரோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம், கதிர் இப்போ படிக்கிறான் தான். படிக்கும்போதே எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காகவே கதிர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே கார் ஓட்ட போகிறது, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம், அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பாடு கொடுக்க போகிறதுன்னு எல்லா வருமானத்துலேயும் வர பணத்தை எனக்காக தான் படிக்கிறதுக்கு செலவு செய்கிறான். நான் நம்ம வீட்டில் இருந்திருந்தா கூட அம்பட்டு சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன், நிம்மதியாக இருக்க மாட்டேன். ஆனால் பாண்டியன் மாமா வீட்டில் ஒவ்வொருத்தரும் என்ன ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இங்கே இருந்ததை விட பாண்டியன் மாமா வீட்டில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் யாரையும் குறை பேசாதீங்க. பாண்டியன் மாமா எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு, உங்களை விட நல்லா பார்த்துக்கிறாரு. அதனால் எங்கள் குடும்பம் என்றைக்கும் பிரியவும் செய்யாது, நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம். எங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் தான் பொறாமப்பட்டு நிற்க போகிறீங்க. அப்பத்தா சொல்லி வைங்க, இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை செஞ்சு இங்கே பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள யாரையாவது இந்த அப்பா சித்தப்பா குமாருன்னு ஏதாவது பேசி அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க, நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நகையெல்லாம் கிடச்சிருச்சுல்ல, இனி கதிரை பற்றி யாரும் எதுவும் சொல்லி தப்பாக பேசக்கூடாது, பார்த்துக்கோங்க. வா கதிர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. உடனே பாண்டியன் வெளியில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கல்ல, என் பையன் கதிர் எந்த தப்பும் செய்யலை. இவங்க வீட்டு நகையை அவன் எடுத்துட்டும் போல. அந்த கண்ணன் கிட்ட இருந்த நகையை வாங்கின ராஜி நகையை திருப்பி கொடுத்துட்டா. அதனால மறுபடியும் ஏதாவது இந்த வீட்டில் உள்ளவங்க பிரச்சனை செஞ்சு என் பையன் கதிரை அவமானப்படுத்தினா இவங்க பேசும்போதே நான் அவங்கள வெளுத்து வாங்கிடுவேன். அது மட்டும் இல்லாமல் என் பையன் ரொம்ப நல்லவன். அவன் அடுத்தவங்களோட பணம் சொத்துன்னு எதுக்கும் ஆசைப்படுறவனே கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாரும் என் பையன் கதிரை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கதிரை எல்லார் முன்னாடியும் ரொம்ப நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன். உடனே கோமதியும், போதுங்க, அதான் நகையை திருப்பி கொடுத்துட்டோமே, இவங்க கிட்டலாம் நின்று பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. பழனியோட கல்யாணத்தையே நம்ம ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டினவங்க தானே இவங்க. இவங்க முகத்தில் முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை. அதான் நகையை கொடுத்துட்டோமே, இன்னொரு தடவை தப்பாக பேசட்டும், அப்புறம் என் அண்ணன்க கூட பார்க்க மாட்டேன், வெளுத்து வாங்கிட மாட்டேன் நான். வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கோமதி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே கதிர் தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு. அங்கே ராஜி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கதிர் கேட்குறாரு, ஆமாம் ராஜி, என்ன இம்புட்டு கோவமா உங்கள் அப்பா அம்மா முன்னாடி என்ன புகழ்ந்து பேசிட்ட?
இதெல்லாம் சும்மா தானே பேசினேன் அப்படின்னு கேட்க, இல்லைங்க, நான் எதுக்கு இதெல்லாம் சும்மா பேசணும்? நீங்கள் உண்மையாகவே என் மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருக்கீங்கன்னு என் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா? உங்களை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உங்களை விட்டு கொடுக்காம பேசினேன். நான் நிஜமாவே தாங்க பேசினேன்னு சொல்ல, இல்லை, என் புருஷனை யாரும் தப்பாக பேசாதீங்க, நான் என் வீட்டுக்காரரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப உரிமையாக பேசுனியா, அதான் கேட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கதிர் கேட்குறாரு. அதுக்குடனே ராஜியும், ஆமாம், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கல்யாணத்தை தானே காரணமாக வச்சு ஏன் குமார் அண்ணன் எங்கள் சித்தப்பான்னு எல்லாரும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் வேணும்னே நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போனதா சொல்கிறாங்க. உங்களையும் மாமாவையும் அதையே சொல்லி அவமானப்படுத்தும் போது நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் நம்மளால் நகை பணத்தை திருப்பி கொடுக்க முடியலையேன்றதுக்காக தான். ஆனால் இப்போ நகை திருப்பி கிடச்சிருச்சு. பேச வேண்டியதெல்லாம் பேசினா தானே என் சித்தப்பாவும் இனி எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பார். அவங்கள இப்படியே சும்மா விட்டால் சரிப்பட்டு வராதுங்க. அதனால தான் இன்னைக்கு தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நகையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனி பாண்டியன் மாமா குடும்பத்துக்கு அவங்களால பிரச்சனை வந்தால் சும்மா இருக்க மாட்டேன், முன்னாடி நின்று நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு தெளிவாக பாடம் புகட்டியிருக்கேன். இனியும் என் சித்தப்பா குமார் அண்ணன் என் அப்பான்னு ஏதாவது பிரச்சனை செஞ்சால் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேங்க. அது ஏன் தப்பு தான். கல்யாண ஏற்பாடு செஞ்சப்ப பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டாம அந்த கண்ணனை நம்பி போனேன் பார்த்தீங்களா, அதனால தான் நான் அவமானப்பட்டு நின்னேன். பணம் நகைன்னு எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் கதிர். அதுக்கு காரணமே நீ தான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிக்காத வாழ்க்கைனாலும் எனக்கு பிடிச்சதை நீ செஞ்சிட்ருக்கல்ல, அப்போ நானும் உன்னை விட்டு கொடுக்காம தானே பேச முடியும். எனக்கு என் அம்மா அப்பா சித்தப்பா அண்ணன்னு எல்லாரும் முக்கியம்தான். ஆனால் அதை விட ஒரு படி உன்னை நான் அதிகமாகவே விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு செஞ்சதெல்லாம் பார்க்கும்போது நான் இப்படி பேசுனது தானே சரி. உன்னை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? எங்கள் அப்பா முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நின்னாதான் எனக்கு சந்தோஷம். என் அப்பா அம்மாவை விட எனக்கு நீ நல்லா இருக்கணும். அதனால தான் இப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக உன்னை பற்றி நான் சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் எப்படியும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். யாராவது உன்னை தப்பாக பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன். இனி என் அப்பா சித்தப்பாவால் எந்த பிரச்சனையும் வராது. நகையை திருப்பி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நல்ல வேலை அந்த கண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதனால தான் நகை திருப்பி கிடச்சிது. அது மட்டும் இல்லை, எனக்கு எல்லா விஷயத்துலையும் நீ துணையாக இருக்கிறது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ராஜி. இதை பார்த்த கதிர் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல ராஜி, நீ ரொம்பவே மாறிட்ட. உங்கள் அப்பா அம்மா முன்னாடி உன் சித்தப்பா முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம பேசின பாரேன், நீ பேசின பேச்சால் நானே அசந்து போயிட்டேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ராஜி சொல்கிறாங்க, வேற என்ன கதிர், நீ என்ன எனக்கு சாதாரண உதவியாக செஞ்ச? எங்கே போகிறதுனே கூட தெரியாமல் நின்றுட்டு இருந்தப்ப உங்கள் அம்மா பேச்சை கேட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த. இந்த கல்யாணத்தால் நீ எவ்வளவோ அவமானப்பட்ட, எவ்வளவோ பிரச்சனை வந்தது. எல்லாத்துக்குமே நீ பெருசாக அதை எடுத்துக்காம நான் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு உண்மையை கூட சொல்லாமல் இருந்த. எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த உன்னை எப்படி என் அம்மா அப்பா சித்தப்பா முன்னாடி விட்டு கொடுக்க முடியும்? மற்றவங்கள விட எனக்கு நீ தான் முக்கியம். அதனால தான் எல்லாருக்கும் உண்மையை புரிய வைக்கணும்னு நினச்சேன். சொல்லப்போனால் உண்மை எல்லாத்தையும் சொல்லி உன்னோட அருமை பெருமை என்னன்னு என் அப்பாவுக்கு தெரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி நான் உண்மையை சொன்னால் இங்கே மீனாக்காவும் இங்கே நம்ம கோமதியத்தையும் வசமாக மாட்டிப்பாங்க. அதனால தான் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன். சீக்கிரமாகவே உண்மையை சொல்ல தான் போகிறேன். உன் அருமை பெருமை என்னன்னு எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரையும் ஏற்றுக்க தான் போகிறாரு. அப்படி ஒரு நாளும் சீக்கிரமாக வரதான் போகுது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜியோட தைரியத்தை பார்த்து, ராஜி தான் மேலே வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தும் கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் ராஜியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். படிக்காமல் அந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் எனக்காக ராஜி தான் அம்மா அப்பா சித்தப்பான்னு யாரையும் பார்க்காம எனக்காகவே இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிற ராஜியை நானும் யாருக்கும் விட்டு கொடுக்காம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு ராஜி பேசின பேச்சால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு கதிர். இங்கே வீட்டில் இருக்க சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்கிறாரு, பார்த்தீங்களான்னு நம்ம நகையை திருப்பி கொடுத்த இந்த ராஜி என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்னு. கல்யாணமாகி போனதுலேருந்து பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாளே தவிர்த்து இந்த கல்யாணத்தால் நாம் எம்பிட்டு அவமானப்பட்டு நின்னோம். அதை பற்றி உங்கள் பொண்ணு ராஜி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நகையை திருப்பி கொடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க முன்னாடி அந்த பேச்சு பேசிட்டு போகிறா. இந்த ராஜியாலையும் கோமதியாலையும் எப்பயுமே நம்ம அவமானப்பட்டு தான் நிற்கணும் போல அப்படின்னு ராஜி பேசின பேச்சால் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு சக்திவேல். ஆனால் அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜி தான் குடும்பத்தை விட்டு கொடுக்காம, தான் வீட்டுக்காரரை விட்டு கொடுக்காம இந்த நகையை திருப்பி கொடுக்கும்போது கதிருக்காக எம்பிட்டு சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்க 2 பேரும் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ராஜியும் கதிரும் சந்தோஷமாக இருக்கிறத நான் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு ராஜி செஞ்ச இந்த செயலால் அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க.